வணக்கம் காய்ஸ். அதாவது நம்ம ஃபாலோவர்ஸும் சகோதரருமான ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, நெக்ஸ்ட் வீடியோவில் பசங்களுடைய காதலை பற்றி ஒரு வீடியோவை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் ஒரு பதிவை போட்டுருவோமே. ஒரு காதல் எனும் தேர்வெழுதி காத்திருந்த மாணவனா. அதாவது என்ன சொல்ல வரோம்னா, பசங்களுடைய காதலை பற்றி பையன் கேட்டிருந்தா அப்படி. ஆனால் பசங்கன்னு சொல்லும் போதே படிக்கிற தருணத்தில் உள்ளவங்க தான் பசங்க. அதனால் படிக்கும்போது அவங்களுடைய மெச்சூரிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். +1 அப்புறம் +2 அப்புறம் கல்லூரி அப்படிங்கிற போகிற மனநிலையில் இருக்கும்போது காதலுன்னு ஒன்று வந்துச்சுன்னா அடுத்தடுத்து போகும்போது இதை விட பெட்டருங்கிற மைண்ட் செட் தான் இருக்கும் அவங்களுக்கு. அதனால் படிக்கும்போது காதல் வந்தாலும் அதை உதறி தள்ளிடுங்க. படித்து டெவலப் ஆகிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் உங்களையே தேடி ஒரு காதல் வரும். அப்போ அதை செலக்ட் பண்ணுங்க. லைஃப் ஃபியூச்சர் நல்லா இருக்கும். ஸோ பசங்களுடைய காதலுங்கிறது வேல்யூ இருக்காது. அதனால கவனமா இருங்க, நல்லா படிங்க. இதுதான் பசங்களுடைய காதல். தம்பி புரிஞ்சிச்சாப்பா? நம்ம பேஜை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே லைக் பண்ணிக்கங்க. நம்ம யூடியூப் சேனலுக்கு அப்படியே வந்து பாருங்க. பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த பதிவில் பார்க்கலாம். டாடா.